நாம் காண இருப்பது மாணிக்க வாசகர் பற்றிய தகவல்கள். மாணிக்க வாசகர் இவர் பிறந்த ஊர் திருவாதவூர். இவரது தந்தை பெயர் சம்புபாத சாரியார், தாய் சிவஞானவதி. இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. இவர் அரிமர்த்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிந்தவர். திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை முதலியவை இவர் பாடியவையாகும். திருவாதவூரார், அருள்வாசகர், மணிவாசகர், தென்னவர் பிரம்மராயர், அழுது அடியடைந்த அன்பர் போன்றவை இவரது சிறப்பு பெயர்களாகும். இவரது பாடல்கள் 8ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன. சைவ சமய குரவர் நால்வர்களில் இவரும் ஒருவர். பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர். இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்கி அழுது தொழுததால் அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்பட்டார். மாணிக்க வாசகருக்காகவே இறைவன் நரியை பரியாக்கினார். இவருக்காகவே வந்தி என்ற கிழவியிடம் கூலி ஆளாய் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். இவர் சொல்ல இறைவன் பாடல்களை எழுதினார் என்பது மரபு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது இவரது பாடல்களின் சிறப்பினை காட்டுகின்றது. இவர் எழுதிய திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படுகிறது. இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கூற இவர் திருக்கோவையார் பாடினார். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று ஜியு போப் அவர்கள் கூறியது உண்மையே. நாளை வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய பொழுது இனிதே அமைய எனது வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சிவாய நம.